நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வரலாறு காணாத ஒரு நிகழ்வு பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 142 எம்பிஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா எம்பிஸ். காரணம் என்னன்னா, பார்லிமெண்ட்ல நடந்த அந்த செக்யூரிட்டி பிரீச் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா பார்லிமெண்ட்ல நடந்த அந்த செக்யூரிட்டி பிரீச் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுல ஒரு பாஜக எம்பிஸ் தான் வந்து அந்த 4 நபர்களுக்கும் அந்த பாசஸ் அவர் தான் சைன் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்ற பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரே கேள்வியை தான் கேட்கிறாங்க. அதற்கான விளக்கத்தை கேட்கிறாங்க. ஆனால் முற்றிலுமாக பதில் அளிக்காமல் எந்த எம்பிஸ்லாம் வந்து கேள்விகளை எழுப்புறாங்களோ, போராட்டத்துல ஈடுபடுறாங்களோ அவர்களை எல்லாம் வந்து சஸ்பெண்ட் செய்யக்கூடிய நடவடிக்கை தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் ஷபீர். எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது தினந்தோறும் வந்து இன்னைக்கு எவ்வளவு எம்பிஸ் சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க? நேற்றைய தினம் வந்து ஒரு 30 பேர்னா இன்னைக்கு 40 பேரா இருக்குமா? அல்லது நாளைக்கு இன்னொரு 10 பேர் கூடுதலா சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல எம்பிஸ வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இவர்களுக்கு ஜனநாயகத்தை பத்தி ஒரு பேசிக் அடிப்படை அறிவில்லாதனால நடக்கிற விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இவர்களுக்குன்னு சொல்றது, நான் வந்து பாஜக என்ற கட்சி, இன்று இருக்கின்ற பாஜக, குறிப்பாக நரேந்திர மோடி, அமித்ஷாவுக்கு அவர்கள் குஜராத்தில் எப்படி வந்து அசம்பிளி நடத்தினாரோ அதே மாதிரி அதே மாதிரி பாராளுமன்றத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஜெயலலிதா வந்து தமிழக அசம்பிளியில நம்முடைய தமிழ் மக்களுக்காக ஏதாச்சும் கூச்சல் குழப்பம் வந்ததுன்னா அப்படியே இந்த வாட்ச் அண்ட் வார்டு தூக்கிட்டு போய் வெளிப்படுவாங்கல்ல, ஏறத்தாழ அதுக்கு நிகரான விஷயங்கள் தான் நாங்க பாராளுமன்றத்தில் வந்து இந்த கூட்டத்தோட 2019 இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 2014 இருந்து 19 மட்டும் ஒரு அளவுக்காச்சு ஒரு ஆணவ போக்கில் ஒரு சிறிய ஒரு செட்பேக் மாதிரி இருந்தது. ஆனால் முற்றிலும் பாஜக வந்து 303 என்ற சீட் கணக்குல வந்த உடனே வந்து அந்த ஆணவம் வந்து 2019 இருந்தே நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அப்ப அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது குறிப்பாக பாராளுமன்றம் என்ற இடத்துல வந்து நீங்க மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் வந்து 80ல இருந்தே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சென்சஸ் பேசிஸ் தான் பல விஷயங்கள் நடக்கும். தட் இஸ் தி ஆப்போசிஷன் கேன் ஹேவ் இட்ஸ் வே, தி ரூலிங் பார்ட்டி வில் ஹேவ் இட்ஸ் வே. அதாவது எதிர்கட்சிகள் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கலாம், ஆளுங்கட்சி அதனுடைய வழியில் தான் அது செல்லும். ஆனால் அதுக்கு கூட இப்ப வழி இல்லை. அதாவது எதிர்கட்சிகள் வந்து ஒன்னும் பேச முடியாத ஒரு நிலையில், அதாவது ஒரு பிரதமரை பார்த்து, ஒரு அமித்ஷாவை பார்த்து நம்மளுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய துணிச்சலான ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்கிறது. அதாவது பிரிட்டிஷ்காரன் காலத்துல இல்லாத ஒரு லேப்ஸ் வந்து இப்ப நடந்திருக்கிறது. அப்ப அதை தட்டி கேட்டால், இல்லை என்றால் அதை பத்தி ஒரு விளக்கம் வந்து அமித்ஷா தர வேண்டும், மோடி தர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் பிடிச்சு குண்டோட வெளியே போட்டால் என்ன அர்த்தம்? அதுவும் யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? ஃபரூக் அப்துல்லா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. எப்பாச்சு வரலாற்றுல எப்பாச்சு கேட்டிருக்காங்க. அந்த மனிதர் வந்து ஐ திங்க் 70s இருந்து பாராளுமன்றத்துல அப்கோர்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்திருக்கிறாரு. எப்பாச்சும் கேட்டிருப்போம். சுப்ரியா சூலே பத்தி நாம ஒரு தவறான கனிமொழியை பத்தி தவறான ஒரு கருத்து ஏதாச்சும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்லை என்றால் அந்த நாடாளுமன்ற ப்ரொசீடிங்ஸ் பார்த்து ஒரு நபர்கிட்டயே சொல்லுங்க. என்ன கேட்டார்கள் இவர்கள்? சசி தரூர் எங்க ஆங்கில பண்டிதன், அவர் வந்து இதை விட இன்னொரு ஒயிட் காலர் நபர்னுடைய நமக்கு பேரே வராதுன்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே தேடி பிடிச்சா கூட இந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் வந்து பாராளுமன்றத்துல சத்தமா பேச கூட முயற்சி பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு அன்ரூலி பிஹேவியர் அப்படின்றதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல. அவங்க கருத்துக்களை முன்வைப்பாங்க. பட் இந்த மாதிரி என்ன சொல்றது, சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு வந்து போகக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர்கள் இதுவரைக்கும் ஈடுபட்டதா தெரியல, பார்க்கல. இல்ல அதே மாதிரிதான் இப்ப வந்து ஒரு டிஆர் பாலு எடுத்துக்கங்க, ஒரு ஆர் ஆசாவை எடுத்துருக்குங்க, தயாநிதி மாறன் எடுத்துக்கங்க. இப்ப டிஆர் பாலும் ஆர் ஆசாவை எடுத்தீங்கன்னா ஏறத்தாழ 90கள்ல இருந்து அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார்கள், எதிர்கட்சி வரிசையில் இருந்திருக்கிறார்கள், ஆளுங்கட்சி வரிசையில் இருந்திருக்கிறார்கள், அமைச்சராக இருந்திருக்காங்க, இன்னும் சொல்ல சொன்னா முக்கியமான துறைகள் வகிக்கின்ற அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். எப்பவாச்சும் ஒரு இடத்துல வந்து அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணார்கள். இல்லை என்றால் லோக்சபா ஸ்பீக்கரோ இல்லை என்றால் வேறாச்சும் அதாவது அவருடைய சீட்ல இருக்கின்ற அவருடைய ரிலீவரோ யாராச்சும் ஒரு நபர் வந்து எங்கேயாச்சும் இவர்களுக்கு எதிராக என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்கன்னு கூட கேட்ட வரலாறு கிடையாது.
அந்த மாதிரி நபர்களை இன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பின்னணி என்று அட்லீஸ்ட் மக்கள் கொஞ்சம் தேடினாலாச்சு போரும் என்று நான் கருதுகிறேன். இந்த அரசனுடைய சர்வாதிகார போக்கை நிச்சயமாக அனைவருக்கும் புரிந்துவிடும். பட் இது எதுக்கு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த பார்லிமெண்ட் உடைய செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்றது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா? ஆமா. அத பார்லிமெண்ட் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அது ஏன் நடந்திருக்கிறது, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த அரசாங்கம் தானே விளக்கணும். அதை நிச்சயமாக அது முக்கியமான கேள்வியாத்தான் இருக்கிறது. ஆனால் இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி பிளே பண்றது, இந்த ஸ்பின் எப்படி பண்றதுங்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்ப எப்படி இப்ப எடுத்துன்னு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்ற நடவடிக்கை வந்து குந்தகம், அதான நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. பாராளுமன்ற நடவடிக்கை வந்து குந்தகம் விளைவிக்கிறார்கள், டிஸ்டர்ப் பண்றாங்க, அதனால தூக்கி வெளியே போடுறோம். இது ரொம்ப எளிதாக மக்களிடம் சென்று சேரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒயிட் காலர் கிரௌடு கிட்ட ஒரு டார்லிங்கா இருக்கின்ற ஒரு சசி தரூர் ஆனாலும் சரி, இல்ல பலவிதப்பட்ட மக்கள்கிட்ட தன்னுடைய செல்வாக்கை வளர்த்து கொண்ட ஒரு கனிமொழி ஆனாலும் சரி, சுப்ரியா சூலே ஆனாலும் சரி, இல்ல பிற்காலத்தில் வந்து இப்ப தெலுங்கானா தேர்தலுக்கு பிறகு ஒரு முக்கிய இடத்துக்கு வருகின்ற நம்முடைய மாணிக்கம் தாகூர் ஆனாலும் சரி, இல்ல முன்னணி வரிசையில் இருக்கின்ற பல தலைவர்கள் ஆனாலும் சரி, அந்த அனைத்து தலைவர்களுக்கும் வந்து அவர்களுக்கான ஒரு கான்ஸ்டன்சி இருக்கு இல்லையா? அந்த கான்ஸ்டன்சியில கூட இதை வந்து நம்ப மாட்டாங்க. அப்ப இதை எடுத்துட்டு போறது, அதாவது நேரேட்டிவ் தான் செட் பண்றாங்க. நாங்க வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், எதிர்கட்சிகள் வந்து எங்களை வந்து அது கம்ப்ளீட்டாக அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் தான் வருது. இதுல என்ன இப்ப எதிர்கட்சிகள் செய்த ஒரு தவறுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அமித்ஷாவினுடைய ரெசிக்னேஷன் கேட்கவில்லை, யாருமே இன்னும் கோரவில்லை. அப்ப அது ஏன்னு கேட்கிறேன், அது ஏன் அவ்வளவு பயம் கேட்கிறேன். அமித்ஷானாலதான் இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் என்று இவர்கள் ஏன் அடித்து சொல்ல மாட்டீர்கள் எனக்கு தெரியவில்லை. ஏன்னா டெல்லி போலீஸ் இவருக்கு கீழே இருக்கிறது. இப்ப பெரிமீட்டர் செக்யூரிட்டி டெல்லி போலீஸ், ஃப்ரிஸ்கிங் டெல்லி போலீஸ், அப்புறம் சிஆர்பிஎஃப் படை, இந்த அனைத்து படைகளும் ஹோம் மினிஸ்டர் கீழே தான் வருகிறது. டெல்லி போலீஸ் என்று பேரளவில் மட்டும்தான் இருக்கிறது. அது வந்து ஒன்றிய போலீஸ், யூனியன் போலீஸ் என்றதை மாத்தி விடலாம், இல்லை என்றால் சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் மாத்தி விடலாம். அப்படி இருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏன் இவர்கள் கேட்க மாட்டீங்களான்ற கேள்வி வருகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து இவர்களே டிஃபென்சிவாக தான் இருந்தார்கள். எதிர்கட்சிகள் மு.க. ஸ்டாலின் உட்பட, ராகுல் காந்தி உட்பட அனைவரும் வந்து அமித்ஷானுடைய ரெசிக்னேஷனை கோராமல் they have made a mistake நான் கூறுவேன். சார், அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து டெல்லி போலீஸ் உடைய செக்யூரிட்டி கார்டன் இருக்கும், அதையும் தாண்டி இவங்க வந்திருக்காங்க, அவங்களுடைய பாஸ் வந்து சைன் பண்ணி இருக்கிறது ஒரு பாஜக எம்பி அப்படின்னும் போது அந்த எம்பி செய்திருக்கக்கூடிய தவறோ அல்லது இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத மறைப்பதற்காக இவங்க பண்றாங்களா? ஏன்னா டெல்லி போலீஸ் வந்து அந்த விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. அதுல சம்பந்தப்பட்ட லலித் ஜா, அந்த மாஸ்டர் மைண்ட் சொல்லக்கூடியவருடைய வீடு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, அந்த வீடை சோதனை பண்றாங்க, பல்வேறு விஷயங்களை அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் மூலமாக திரட்டிட்டு இருக்காங்க. பட் எந்த விஷயத்த இவங்க மறைக்க பாக்குறாங்க? வாட் இஸ் தட் ஒன் திங் தட் தே ஆர் ட்ரைங் டு கிளாஸ் ஓவர்? இப்ப வந்து பெரிய ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, டெல்லி போலீஸ், டெல்லியினுடைய கமிஷனரா இருந்தது ஒரு காலத்துல வந்து மிக மிக ஒரு சார்ட் ஆஃப்டர் போஸ்டிங்கா இருந்தது. அதுல வந்து கிரண் பேடி என்ற நபருக்கு கொடுக்கலன்னு சொல்லித்தான் அவர்கள் வந்து திஹார் ஜெயில இருக்கும்போது ஷி வாஸ் ஹெட் ஆஃப் திஹார் ஜெயில், அவர்களுக்கு அதன் பிறகு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் மேல வந்து அவங்க அந்த போஸ்டே விட்டுறாங்க. அந்த என்டையர் ஐபிஎஸ் இது பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த அந்த ஆந்தோலன்ல போய் சேர்றாங்க. எதே இந்த பாபா இவருடைய அந்த அண்ணா ஹசாரேனுடைய அந்த மூவ்மெண்ட்ல போய் சேர்ந்து அதன் பிறகு அவர் வந்து எவ்வளவு பெரிய பாஜகனுடைய ஸ்டூஜாக மாறிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பாஜக ஸ்டூஜ் தான் ராகேஷ் அஸ்தானா. அவரை வந்து ரிட்டையர்மெண்ட்ல இருந்து விழித்து கொண்டு, அதாவது நீங்க 6 மாசத்துக்கு முன்னால நீங்க வந்து போஸ்டிங் போடணும் இருக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு 6 மாசத்துக்கு முன்னால எல்லா ரூல்ஸையும் தளர்த்தி கொண்டு ராகேஷ் அஸ்தானாவை கொண்டு வந்து டெல்லி போலீஸ் கமிஷனராக நியமிக்கிறார்கள். அதோட தொடர்பு கொடுத்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜெனரல் நரவணே சொல்லியிருக்கின்ற விஷயம், அவருடைய புத்தகத்துல அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த என்னது அக்னிவீர் ஸ்கீமை பத்தி எங்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது, அது திடீர் என்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்த விஷயமா இருக்கிறது என்று பொருள்படி வந்து அவர் வந்து அவருடைய புக்ல எழுதியிருக்காரு. இனி அதனால வந்து அவருடைய பென்ஷன் ஸ்டாப் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்போ இது எல்லாம்னு பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவரை சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆமா, இது ஏதோ டெரர் கேஸ் போடலாம், யூஏபிஏ போடலாம், என்ன வேணா போடலாம். ஆனா நரவணே அதனாலதான் அவருக்கு வந்து சிடிஎஸ் போஸ்ட் கொடுத்தாலும் அவர் வந்து தேங்க்யூ பை பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டையர் ஆனோன்னா அப்படியே அந்த பூனை பக்கம் ஓட்டம் முடிச்சவர் தான், இன்னும் ஆளை கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா,
தொடர்ந்து வந்து இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் அழிக்கின்ற ஒரு நடவடிக்கையில தான் இந்த ரெண்டு பேரும் மோஷா வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மோடி ஆனாலும் ஷா ஆனாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லி போலீஸ் கமிஷனருடைய நியமனத்திலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு அப்ப அடுத்து வர்றவனுக்கு என்னங்க, இப்ப சஞ்சய் அரோரா அங்க உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு என்ன மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு டிசி லெவல்லயே வந்து அவர்கள் யாரையோ அரெஸ்ட் பண்றாங்க. இங்க வந்து பெங்களூர்ல வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு 21 வயசு பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. என்ன டூல் கிட்டாமா கிரெட்டா தென்பர்க் கூட இந்த அம்மா ஏதோ கொலாபரேட் பண்ணிச்சாமா. ஏங்க, சுற்றுச்சூழலுக்காக ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல வந்து அவர்கள் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கூகுள் டிரைவ்ல பண்ணி கொண்டிருந்தார்கள். அது வந்து ஒரு பெரிய கிரைமா எடுத்துன்னு போய் அந்த அப்பாவை பொண்ணை கொண்டு போய் திகார் ஜெயில 21 நாள் உட்கார வச்ச பெருமை என்பது மோடி ஷாக்கு தான் சேரும். அது அறிவுகட்டத்தனமாக இருக்கின்ற டெல்லி போலீஸ்க்கும் சாரும் என்று நான் கருதுகிறேன். அதுக்கு பிறகு ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுங்களா? இவர்கள் வந்து இந்த பொண்ணு வந்து திஷா ரவி என்ற இந்த பொண்ணு வந்து இந்தியா இறையாண்மைக்கு எதிராக இந்தியன் இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக இந்தியன் இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்கன்னா இந்தியன் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டுக்காக எதிராக வேலை பார்த்தார்கள் என்று இன்னைக்கு 2023 இறுதியில் இருக்கிறோம். எப்ப அரெஸ்ட் நடந்தது? இதுவரை ஒரு ப்ரூஃபும் இல்லாம ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையில கம்ப்ளீட் ஒரு ஸ்காரை கொண்டு வந்து நிறுத்தின இந்த மாதிரியான கொடூரங்கள் தான் இன்னைக்கு வந்து டெல்லி போலீஸ் இருக்கு. இது டெல்லி போலீஸ் நாட் எ ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸ் பட் எ கூலிப்படை. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பாக்கி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் மாறிவிட்டது. அதனுடைய விளைவாகத்தான் யூ ஹேவ் டெஸ்ட்ராய்டு சிஸ்டம்ஸ். அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு நடக்கிறது. இதை வந்து நாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் பேசினால் அது வந்து ரெக்கார்ட் ஆயிரும். அதன் பிறகு அந்த கிளிப்பிங் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி இருந்தும் கூட இது நடுவுல போன செஷன்ல கூட பார்த்தா இது அடுத்த ஒரு பெக்டினஸினுடைய உச்சகட்டங்க. ராகுல் காந்தி பேசும்போது ஸ்பீக்கர்னுடைய ஃபேஸ் காமிப்பாங்க. நம்மளுடைய மொஹா மொய்த்ரா பேசும்போது ஸ்பீக்கர்னுடைய ஃபேஸ காமிப்பாங்க. கனிமொழி பேசும்போது நான் பார்த்திருக்கேன் கனிமொழியுடைய ஓசை, ஆனா ஓம் பிர்லாவனுடைய ஃபேஸ். இந்த மாதிரி பெக்டினஸினுடைய உச்சகட்டம், அறியாண்மையினுடைய உச்சகட்டம். இதற்கெல்லாம் ஒரு காரணம் வந்து என்னுடைய நண்பர் மாணிக்கம் தாகூர் ஒரு வாட்டி விளக்குனார். அது இன்னொரு டிவி நிகழ்ச்சியில பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த 2 பேர்ல இந்த அத்வானி இருக்காரே ஒரு பண்ண ஒரு பெரிய ஒரு சதி என்னன்றா, அது 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு டேர்ம் அனுப்பிச்சிருந்தாருன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் அனுப்பிச்சிருந்தாருன்னா பாராளுமன்றம் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதர்ல வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்ப வந்து பாக்கி இருக்கின்ற பாஜக தலைவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சுஷ்மா ஸ்வராஜ்ல இருந்து ஆரம்பிச்சு, அருண் ஜேட்லில இருந்து ஆரம்பிச்சு, ராஜ்நாத் சிங்ல ஆரம்பிச்சு, முன்வரிசையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரவிசங்கர் பிரசாத், இந்த மாதிரி எத்தனை நபர்கள் எடுத்தாலும் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு கன்சென்சஸ் விரும்பிகளாகத்தான் இருப்பார்கள். அதாவது நீங்க என்ன பேசியிருக்கேன், நான் பாஸ் பண்ற பில்ல பாஸ் பண்ணிட்டு போவோம். அதனால வந்து விவாதங்கள் வந்து காரசாரமான விவாதங்கள். கடைசியில பாசிங் வரும்போது பாஜக தான் மெஜாரிட்டியில் இருக்கிறது லோக்சபால. அது எப்படி பாஸ் ஆகித்தான் போகும். என்ன பில் ஆனாலும் பாஸ் ஆகத்தான் போறது. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எதிர்கட்சிகளை வந்து பேச விடாமல் பண்ணது என்பது குஜராத் மாடல். அந்த குஜராத் மாடலை கொண்டு வந்து டெல்லியில் வந்து இப்ப நிலைநாட்டி விட்டார்கள். யார் என்ன பேசினாலும் தூக்கி வெளியே போட்டுருவான் தான். அதனால என்னுடைய ஒரு சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் அனைவரும் வந்து கண்டெஸ்ட் பண்ணிட்டு இப்ப அடுத்த ஒரு பாஜக ஆட்சி அமையுதுன்னு பாத்தீங்கன்னா இவரால் எல்லாரும் ரிசைன் பண்ணும் மறுபடியும். அதன் பிறகு மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணும். இப்ப கேரளா தமிழ்நாட்டுல எல்லாம் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக மறுபடியும் அதே நபர்கள், இல்லை என்றால் அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் தான் வருவார்கள். 5 வருஷம் எலெக்ஷன் நடத்திட்டு இருக்கலாம். அதுக்குள்ளால இவர்கள் வந்து அடுத்த சின்மிஷங்கள் எல்லாம் வரும், அந்த டீலிமிட்டேஷன் வரும், வேற பிரச்சனைகள் வரும். பட் என்னை பொறுத்தளவுல வந்து நிச்சயமாக இவர்கள் மக்களிடம் இந்த பிரச்சனைகளை விளக்க வேண்டும். ஏன் அமித்ஷா ரிசைன் பண்ண வேண்டும் என்று இப்போது ஆரம்பித்து விளக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதை செய்ய தவறிவிட்டார்கள். இனியாச்சும் அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும். சோ இந்த சூழல்ல தான் இந்தியா கூட்டணியோடைய கூட்டம் அப்படின்றது நடக்குது. இந்த 5 மாநில தேர்தல்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுல மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் வந்து பங்கேற்கிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அங்க இருக்கிறார். இந்த கூட்டத்துல ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது இந்த கூட்டத்துல ஏன்னா ஒரு 142 எம்பிஸ வந்து சஸ்பெண்ட் பண்ணதுக்கு பிறகு கூட இந்த கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு திடமான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா? அது இன்றைக்கு தெரியும் நமக்கு. இவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருங்கிணைப்பு செய்வார்கள், எந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து ஒத்துழைப்பார்கள், எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகம் காப்பாற்றுகின்ற அந்த கடமை உணர்வோடு இருக்கிறார்கள் என்று நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் தெரியும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி என்னுடைய பிரச்சனை எவ்வளவுதான், நீங்க வந்து இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டீங்க.
ஆனால் அதுக்கு ஒருங்கிணைப்புக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, ஒரு கன்வீனர் தேவைப்படுதுன்னு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னமும் ஒரு கன்வீனரை முடிவு பண்ணாமல் நீங்க இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறதுல அர்த்தம் கிடையாது என்று நான் கருதுகிறேன். இது அதற்கெல்லாம் சேர்ந்த ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன். அதாவது இந்த அளவுக்கு ஆப்போர்ச்சுனிட்டி எப்படி நம்மளுடைய ஆளுநர் ரவி இங்க திமுகவை தூக்கி விட்டு இருக்கிறாரோ அவருடைய அந்த வேலைகளால், ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து எதிர்கட்சியினுடைய கையில் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ மிக தெளிவாக ஒண்ணு தெரியுதுங்க. எதிர்கட்சிகள் 2024க்கு பிறகு அரசியல் நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படத்தான் வேண்டும். அவர்களுடைய யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு விட்டு கொடுத்து எங்கெல்லாம் கண்டெஸ்ட் பண்ண முடியும், கண்டெஸ்ட் பண்ணதா இல்ல, ஒரு 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 ஆப்போசிஷன் இருக்கிறதான்ற கேள்விதான். அப்போ எங்க தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்காக அதற்கு நீங்கள் குரல் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது தான். அதுதான். இல்லை என்றால் 2024க்கு அப்புறம் எல்லாரும் கடை இழுத்து பூட்டி எல்லாருமே ஒவ்வொரு தீவை வாங்கி போய் அங்கங்க செட்டில் ஆயிருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு சம்மந்தமே இருக்காது என்றுதான் மறுபடியும் இந்த நடவடிக்கையில் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ரைட் சார், ரொம்ப நன்றி சார். எங்களோட கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் சார். வணக்கம்.